மனவளக்கலை என்பது வெறுமனே அறிவுரை சொல்வது என்பது அல்ல. மாறாக ஆராய்ச்சி செய்வது, பயிற்சி செய்வது. மற்ற படிப்புகளிலோ அல்லது கலைகளிலோ மனப்பாடம் செய்தோ அல்லது போலி செய்தோ நீங்கள் தேர்ச்சி பெற்றுவிட முடியும். ஆனால் மனவளக்கலையில் அது முடியாது. தானே ஆராய்ச்சி செய்து தொடர்ந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் தேர்ச்சியை பெற முடியும் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பயிற்சி என்பது என்ன என்று கேட்டால் 6 தீய குணங்கள் மனிதனுக்கு அடிப்படையில் துன்பம் விளைவிக்கிறது, சிக்கலை ஏற்படுத்துகிறது என்பது. பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, முறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம் என்கிற அந்த 6 தீய குணங்கள் ஒருவருக்கு ஏதாவது ஒரு வகையிலே எந்த சூழ்நிலையாவது ஏற்பட்டு விடுவது என்பது நடக்கிறது என்பதனாலே ஒவ்வொருவரும் தினந்தோறும் முதலிலே முடிந்தால் மாதந்தோறும் என்று வைத்துக்கொண்டு பிற்பாடு அதை எப்பொழுதும் பயிற்சி செய்வது. அதாவது எந்த தீய குணங்கள் நம்மை அண்டி இருக்கிறது, எதனை களைய வேண்டும் என்று பகுத்து ஆராய்ந்து அதனை உடனடியாக தீர்ப்பதற்கான வழி, அதை பரிகாரம் என்று சொல்லலாம். பரிகாரம் என்பது நீங்கள் நினைப்பது போல ஏதோ தேங்காய் உடைப்பதோ, எலுமிச்சம் பழம் உடைப்பதோ, விளக்கு ஏற்றுவதோ அல்ல.